ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. நேற்றைய தினத்திலே வருங்காலங்கள் மோசமாக இருக்க போகிறதையும் உங்கள் வருங்கால சந்ததி அப்படிப்பட்ட பொல்லாத இருள் சூழ்ந்த காலத்தில் தள்ளப்பட போகிறதையும் சொன்னேன். Gestern habe ich euch mitgeteilt, dass die Zeiten, die kommen werden, bösartig sein werden und dass auch unsere Generation da drin mit gefangen sein wird. வாலிபர்களுக்கென்று ஒரு கூட்டத்தை தனியாக வைத்திருக்கிறார்கள். அதிலே பிரதர் வெஸ்லி உங்களோடு கூட இன்னமும் ஆழமாக பேசுவார். Es gibt ein extra Seminar nur für die Jugendlichen mit Pastor Wesley. ஆனால் நான் என்னுடைய ஊழியத்தை இங்கே நாளைக்கு இன்னைக்கு முடிக்கிறபடியினாலே Aber weil mein Dienst heute hier endet, வாலிபர்களையும் வருங்கால சந்ததியும் மனதிலே கொண்டு நான் பேசுகிறேன். Spreche ich über die Jugendlichen und die zukünftige Generation. பெற்றோருக்கு பேசுகிறேன். Ich spreche zu den Eltern. வாலிபர்களுக்கு பேசுகிறேன். Zu den Jugendlichen. சபையிலே வாலிபர்களை மேய்க்கிறவர்களுக்கு பேசுகிறேன். Und auch die Jugendleiter. நன்றாய் காது கொடுத்து கேளுங்கள். Hört ganz genau hin. இது உங்களுக்கான காரியம். ஆகையினால உங்கள் வருங்கால சந்ததியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கான அந்த காரியத்தை புரிந்து கொள்ளும்படியாக வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். Und ich zeige euch das Wort Gottes, wie eure Generation, eure Jugend beistehen kann. இந்த வார்த்தைகள் நமக்கு நன்றாக தெரிந்திருக்கலாம், தெரிந்திருக்காமல் இல்லாமலும் இருக்கலாம். Vielleicht kennen wir das Wort oder nicht. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தின் சில வசனங்களை பார்க்க போகிறோம். 2 Timotheus Kapitel 3. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். Ab Vers 1. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பெலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. Dies aber wisse, dass in den letzten Tagen schwere Zeiten antreten werden. Denn die Menschen werden selbstsüchtig sein, geldliebend, prahlerisch, hochmütig, lästerer, den Eltern ungehorsam, undankbar, unheilig, lieblos, unversöhnlich, Verleugner, unhaltsamer, grausam, das Gute nicht liebende, Verräter, unbesonnen, aufgeblasen, mehr das Vergnügen liebender als Gott. Die einen Form des Gottesfurcht haben, deren Kraft aber verleugnen. Und von diesen wende dich weg. இந்த வசனங்களிலே முக்கியமாக காணப்பட வேண்டிய ஒரு முக்கிய காரியத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். Und ich zeige euch, was wichtig ist in diesen Versen. எல்லா விதமான காரியங்களையும் குறித்து இது சொன்னாலும், auch wenn es über das alles spricht, கடைசி காலத்திலே மனுஷனுடைய மனநிலையை இது அதிகமாக காண்பிக்கிறது. Und es zeigt ganz genau, wie das Herz des Menschen in den letzten Zeiten sein wird. இது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டியது mindset of the coming generation. Und wenn man es in Englisch sagen würde, in Deutsch heißt es die Mindset von der Generation, die kommen wird. கொடிய காலங்கள் என்றால் உலகத்தில் ஆக்சிஜன் குறைஞ்சு போச்சு, பனிக்கட்டி உருகுது, கடல் உயர போகுது, இதெல்லாம் கொடிய காலங்கள் என்று சொல்ல மாட்டேன் நான். Und ich werde nicht sagen, dass die Umweltkatastrophen die schweren Zeiten sind. அநேக பூமி அதிர்ச்சிகள் வரும் என்று தேவன் சொன்னது நடக்கும் என்று frequency நடக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன். Und ich werde nicht sagen, dass die Erdbeben das sind, was der Herr jetzt auch geschrieben hat. அநேக விமான விபத்துக்கள் நடக்கும் என்பதை நான் சொல்ல மாட்டேன். Und ich werde auch nicht sagen, dass Kriege geführt werden. அதை கொடிய காலங்கள் என்று நான் வர்ணிக்க மாட்டேன். Ich werde nicht sagen, dass es die schweren Zeiten sind. நல்லா கவனிங்க நான் சொல்றதை. Hört ganz genau hin. அப்போ கொடிய காலங்களில் நீர் என்னையா சொல்லுகிறீர்? Was sind denn die schweren Zeiten? அவைகளெல்லாம் கொடிய காலங்கள் இல்லையா? Wenn das alles nicht die schweren Zeiten sind. அவைகளை குறித்து நான் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் வேதத்திலிருந்து காட்டி கொடுக்கிறேன். Ich möchte darüber nur eine Sache zeigen in der Bibel. இங்கே கையை வைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம். Offenbarung. அங்கே வெளிப்படுத்தல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். Ein Wort aus der Offenbarung. 11வது அதிகாரம். Kapitel 11.
18வது வசனத்திலே ஒரு வார்த்தை மாத்திரம் காண்பிக்கிறார். ஆனால் வாசிக்கலாம். முதலாவது Vers 18. ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாயத்தீர் படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். Und die Nationen sind zornig gewesen, und dein Zorn ist gekommen, und die Zeit der Toten gerichtet zu werden, und die Zeit, den Lohn zu geben deinen Knechten, den Propheten und den Heiligen und denen, die deinen Namen fürchten, klein und groß, die zu verderben, welche die Erde verderben. இந்த வசனத்தை வைத்து நான் 3 மணி நேரம் உங்களுக்கு பேச முடியும். Ich kann mit diesem Vers allein 3 Stunden lang mit euch sprechen. எங்க ஊர்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறார். In unserer Stadt gibt es einen Spezialisten. இதுல இருக்க கமாவையும் வச்சு 3 நாள் கதை அடிப்பார். Und auch wenn er ein Komma macht, kann er das 3 Tage lang reden. உங்களுக்கு தெரிந்திருக்குது, பார்த்தாலே தெரியுது. எல்லாரும் பல்ல காட்டுறீங்களே. Ihr alle lacht. அவைகளெல்லாம் கொடிய காலங்கள் என்று நான் சொல்லுவது இல்லை. Ich sage nicht, dass das alles die schweren Zeiten sind. இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டு போயிட்டாரு. Vor 2000 Jahren hat Jesus das schon gesagt. சந்தேகமா இருந்ததுன்னா லூக்கா 21வது அதிகாரத்துல வீட்ல போய் வாசிங்க. Zu Hause könnt ihr dann nochmal Lukas 21 lesen. எனக்கு நேரம் இல்லை வாசிப்பதற்கும் விளக்குவதற்கும். Und ich habe keine Zeit, darüber noch mehr zu erläutern. பூமி அதிர்ச்சி உண்டாகும். Es werden Erdbeben kommen. ஏன்னா பூமியில இருக்க தண்ணியே உறிஞ்சிட்டோம். Denn wir haben das Wasser hier fast aufgebraucht. ஒரு காலம் இல்லாத அளவுக்கு எந்த ஊர்ல போனாலும் தண்ணிக்கு விலை கொடுக்குறோம். Egal wo wir gehen, wir zahlen für das Wasser. இந்த தடவை வரும்போது எனக்கு ஏர்போர்ட்ல பயங்கர தாகம். Als ich gekommen bin, hatte ich sehr großen Durst am பாரிஸ்ல காத்துக்கிட்டு இருக்கேன் 6 மணி நேரம். Und in Paris hatte ich எனக்கு பயங்கரமா தாகம். und ich hatte 3 Stunden Zeit und hatte sehr großen எங்க ஊர்லன்னா வெளியே ஒரு பைப் வச்சிருப்பா, அது பக்கத்துல போய் நின்னா அதுக்கு தண்ணி நமக்கு வாயில ஊத்தி விடும். In unserer Stadt gibt es einfach so Wasserhähne, wo man darauf trinken kann. நாங்க தாகம் உள்ளவர்கள், அதனால அங்க குடிப்போம். Und wir haben Durst, deswegen trinken wir davon. உங்க ஊர்ல அதையும் வியாபாரம் பண்ணுறவன். Aber hier ist auch Wasser ein சுத்தி Business சுத்தி பார்த்தா geworden. எங்கேயும் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒன்றும் வைக்கல. Und ich habe mich umgeschaut, nirgendwo ist, wo ich ganz einfach Wasser nehmen என்ன kann. ஏர்போர்ட்டுக்காரனுக்கு எப்படியாயிலும் காசு கொடுத்துடணும். Irgendwie muss ich ja diesen Leuten da zahlen. நான் அங்கே போய் அதை என் கையில் டாலர் தான் இருந்தது. Ich hatte nur $1. என் மகன் கேட்டான், ஆஃபீஸில் கொஞ்சம் யூரோ கிடக்குது டேடி, அதை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னான். Er hat gesagt, nimm das mit und dann ist ein bisschen auch ein Euro drin. நான் சொன்னேன், நான் பாரிஸில் 6 மணி நேரம் இருக்க போகிறேன், அங்கே படுத்து தூங்கிட்டு போயிட்டே இருப்பேன். Und wenn ich in Paris bin dann und 6 Stunden Zeit habe, werde ich einfach nur schlafen. ஜெர்மன் நாட்டில் போனால் நம்மளை கவனிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. Wenn ich in Deutschland bin, habe ich Leute, die sich um mich kümmern. யூரோ என்கிற ஊரல் எதுக்கு எடுத்துட்டு போகணும்? Und warum muss ich dann Euro mitnehmen? அதனால நான் யூரோ எடுத்துட்டு வரல. Deswegen habe ich kein Euro mitgenommen. நான் எனக்கு தாகமாவது இருக்குது, இன்னும் 3 மணி நேரம் இருக்குது. Und ich hatte großen Durst und es war noch 3 Stunden Zeit bis zum nächsten நான் Flug. அந்த கடையில் போய் கேட்டேன், ஐயா டாலர் வச்சிருக்கேம்மா, நீ எடுத்து வாங்கிக்கிட்டு எனக்கு தண்ணி இல்லைன்னா காப்பியாவது கொடுப்பியான்னு கேட்குறேன். Und ich gehe in den Laden und frage, kannst du mal $1 nehmen und mir Wasser oder Kaffee geben? ஒரு கடையில் கேட்டேன், முடியாதுன்ட்டான். Und in einem Laden meinten sie nein. இன்னொரு கடையில் கேட்டேன், முடியாதுன்ட்டான். Und im anderen meinten sie auch nein. இப்போ நான் கேட்டேன், இந்த டாலரை மாத்திரக்கு எங்கேயாவது மிஷின் இருக்காப்பா? Und ich habe gefragt, kann ich diese Währung umtauschen? பக்கத்து கடைக்காரன் டாலர் வாங்குவான்னா. Und aber daneben meinte, ja, ich kann deinen $1 அங்கே annehmen. போய் நான் டாலரை கொடுத்தா Ich gebe ihm den $1 2 யூரோவுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய கப்பச்சுனோ கொடுக்குறான். und für 2 Euro gibt er mir so einen großen சரி Cappuccino. தண்ணி வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா அதை விட குறையா இருக்கிறதுக்கு 2,5 யூரோ கேட்குறான். Und aber für Wasser brauche ich mehr Geld und was aber weniger ist als der Cappuccino. தண்ணி விலை கப்பச்சுனாவோட அதிகமாயிடுச்சு. Und Wasser ist teurer geworden als Cappuccino. அதனால கப்பச்சுனா வாங்கி கொடுத்துட்டு டாலரை கொடுத்துட்டு நான் மீதி காசு வாங்கினேன். Und deswegen habe ich ihm den $1 genommen und den Cappuccino genommen. அவன் மீதி கொடுத்தா யூரோவா. Und er hat mir den Restgeld als Euro gegeben. 2.35 கொடுத்தான். Er hat mir 5 Cent gegeben. இப்போ நாங்கள் உங்கள் ஊரில் வந்து இறங்குறேன். Und ich komme hier, lande hier. என்னை கூப்பிடுறதுக்கு பாஸ்டரும் சுதர்சனும் வந்திருக்காங்க. Und es kommen Susan, Uncle und Pastor. அவங்க உள்ளே வர முடியாது. Sie können nicht reinkommen. நான் வெளியே தான் போய் பார்க்கணும். Und ich muss rausgehen. நம்ம ஏர் லைன்ஸில் என்னைய பெட்டியை தூக்கி போட்டதில் ஒரு காலை உடச்சி விட்டான். Und beim Koffer auf die Band zu ist ein மூக்கை Roller உடச்சி kaputt விட்டான். gegangen. Und auch die Nase. வயிறில் ஓட்ட போட்டு விட்டான். Und sie haben ein Kabel gemacht. இங்கே 12:30 வந்து இறங்கியிருக்கேன், இங்கே 3 மணிக்கு மீட்டிங். Und ich bin 12:30 angekommen, hier ist um 3 நான் Uhr 30 ein மணி நேரம் Seminar. ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன்.
30 மணி நேரம் டிராவல் Ich habe பண்ணிட்டு 30 Stunden lang bin ich எனக்கு gereist வந்து குளிச்சுட்டு இங்க வர்றது தான் நேரம் இருக்கும். und ich habe nur Zeit gehabt, mich kurz zu எனக்கு duschen zu தெரியும் kommen. ஏர்போர்ட்ல இருந்து அங்க வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். Denn ich weiß, es dauert lange vom Airport zu அங்க kommen. இருந்து இங்க வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். Und ich weiß, von der Wohnung hier hinzukommen dauert noch பெட்டி mal. எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். Und den Koffer zu nehmen dauert noch mal. குளிக்கணும் வரணும். Ich muss duschen und sofort அதனால herkommen. உடஞ்ச பெட்டி அவங்ககிட்ட காட்டி காசு கேட்கறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை. Und ich hatte keine Zeit, meinen kaputten Koffer ihnen noch mal இப்போ zu அதை zeigen. இழுத்தா வர மாட்டேங்குது. Und wenn ich diesen Koffer ziehe, dann kommt es உங்க nicht. பாஸ்டார் இழுத்து நடக்கிறாரு, அது என் பெட்டி இழுத்தாலும் வர மாட்டேங்குது. Und so wie Pastor kann auch, wenn ஏன்னா es ein Bein காலே hat. இல்லையே எப்படி வரும்? Denn es hat kein Bein mehr, kein ஆமா, Roller mehr. வெளியே mein Koffer. அதை எப்படியாவது இழுக்கணும்னு ஒரு 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 ட்ராலி, எங்க ஊர்ல எல்லாம் ஃப்ரீயான ட்ராலி, இந்தியாக்காரங்க நாங்க ரொம்ப ஃப்ரீயான ஆட்கள். அவன் ட்ராலி எடுத்து அது வருவோம். Und in Indien kann man eigentlich so einen Wagen einfach so kostenlos nehmen. உங்க ஊர்ல போய் ட்ராலி எடுத்து அது வர மாட்டேங்குது. Aber wenn ich diesen Wagen nehme, dann kommt es nicht. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஏதோ காசு போட்டா தான் வரும். அங்க அமெரிக்கால $1 போட்டா வரும். In Amerika muss man $1 geben, damit so ein Koffer சரி, இங்கேயும் $1 பதிலா 1 ஈரோ கேட்கும்னு நினைச்சேன். Und ich dachte, hier fragt es €1. $2.5 2.5 Es sind 2,50. என்கிட்ட இருக்கிறது 15 சென்ட் குறையா இருக்குது. Und ich hatte 15 Cent weniger. நான் யார்கிட்ட போய் ஏர்போர்ட்ல பிச்சை எடுக்கிறது? Bei wem soll ich denn im Flughafen nachfragen? கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. நாங்க பிரயாணம் பண்றவங்க நிலைமையை பாருங்க. Schaut euch an, was für eine Lage wir sind, die reisen. நான் கையில வச்சு எண்ணி பார்க்குறேன். Und ich zähle. மிஷின்கிட்ட பேசி பார்க்குறேங்கப்பா, ஏட்டுக்கப்பா. Und ich rede zu der Maschine, திரும்ப kannst du வரும்போது bitte annehmen? தந்துடுறேன்ப்பா. Und wenn ich zurückkomme, gebe ich es dir wieder. அதுக்கு கேட்க தான் என்ன? Aber hört es zu? வேற ஏன்னா ட்ராலியும் வரல. Denn சரி, யாராவது ஒருத்தர் காசு போட்டு எடுத்தா அதை தூக்கிட்டு வரலாம்னு பார்த்தா அது முடியாது. und ich habe gewartet, bis jemand anderes kommt und einnimmt. யாராவது ஒரு தமிழ் ஆளு, இந்தியன் ஆளு இருப்பான்னு பார்த்தா எல்லாம் வெள்ளையா இருக்குது. Und ich habe geschaut, ob unsere Leute da sind, aber da waren nur helle. சும்மாவே இந்தியன்னா பிச்சைக்காரன் நினைக்கிறேன். இவங்க நம்ம ஊர்லயே வந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை பிடிச்சி உள்ள போட்டானுன்னு நினைச்சது. கூட்டம் நடக்க முடியாது. Und wenn die mich schon sehen, denken sie, ich bin ein Bettler, deswegen habe ich auch nicht gefragt. அதனால உடஞ்ச பெட்டியை இழுத்துக்கிட்டே வரேன். அவர் நல்ல விலைக்கு சுதர்சன் வந்து அண்ணன் விட்டுருங்க அண்ணன், நாங்கள் பார்த்துக்கிட்டோன்னு எடுத்துகிட்டு வந்துட்டார் நல்ல விலைக்கு. Und ich bin mit meinem kaputten Koffer gekommen und Susan hat mir dann geholfen. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, Wieso sage ich das? கையை வச்சா காசு. Wenn man Hand drauf legt, ist es Geld. நீ தண்ணி போட்டாலும் காசு, வண்டி எடுத்தாலும் காசு. நாளைக்கு பின்னால் எங்கள் ஊரில் நிர்மலா சீதாராமன் ஒருத்தர் இருக்காங்க. நீ 1 அடி அடித்தால் ₹1 டேக்ஸு, 4 அடி அடித்தால் ₹8 டேக்ஸ்ன்னு சொல்கிற அம்மா வந்துருக்குது. ஏன்னா இட்லி வாங்கினா டேக்ஸ் கிடையாதான், சட்னி வச்சா டேக்ஸ் தான். Hier ist alles Geld oder Steuern, aber das wird noch weiter so gehen. பிரெட் வாங்கினா டேக்ஸ் கிடையாதான், உள்ள சீஸ் வச்சாச்சுன்னா டேக்ஸ் தான். Für Brot gibt es keine Steuer, aber für Käse doch. எங்கள் ஊரில் செத்த பணத்தை எடுத்தாலும் டேக்ஸு. Und in unserem Land, wenn man நான் பொய் சொல்லலை, உண்மை சொல்கிறேன். செத்த பணத்தை எடுத்தாலும் டேக்ஸு. und wenn man das Geld von einem Verstorbenen nimmt, dafür sind auch நாளை Steuern பின்ன drauf. மனைவியை கை கோத்து போனால் டேக்ஸ் போடுவான். Und auch wenn man die Frau von einem anderen nimmt, dann ist auch da எத்தனை Steuern. தடவை பிடிச்சேன்னு டேக்ஸ் போடுவான். Wie oft habe ich das Geld und so அதுக்கு oft தான் Steuern. கேமரா மாட்டி வச்சிருக்கானே. Und deswegen sind Kamera da. பொல்லாத உலகத்துக்கு வந்துட்டோம். Wir sind in einer schlimmen Welt gelangt. இதையும் கோடு நாட்கள் என்று சொல்ல மாட்டேன். Aber auch diese Sachen werde ich nicht als schwere Zeiten ஆனா இங்க empfinden. ஒரு வசனத்தை ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. Hier sagt der Herr ein Wort. பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கு ஆண்டவர் வராரு. Und der Herr kommt, um die zu verderben, die die Welt நம்ம verderben எல்லாருக்கும் haben. தெரியும், நீ பரலோகத்துக்கு கூட்டி போற வரான்னு வர்றாரு. Wir alle wissen, er kommt, um uns im Himmelreich mitzunehmen. நீங்க பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லல. Nimmt die Hand des Nachbars und sagt, es ist நீங்க nicht für dich. பூமியை கெடுக்கல. Du hast die Erde ja nicht verdorben. நம்ம ஊர்ல தாத்தா சுருட்டு அடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு, பூமியை கெடுக்கிறாரு. Und in unserer Stadt ist ein Opa, der raucht. ஆமா, உங்க ஊர்ல பெரிய சிகரெட் வச்சுட்டு அப்படி பெருசா ஸ்டைல் அடிக்கிறான். Und in eurem Land, da sind Leute, die haben noch größere Zigaretten. பூமியை கெடுத்தவங்களுக்கும் வருது. Er kommt, um die Leute zu verderben, die die Erde அதற்கு verdorben haben. காரணமான மனுஷனைத்தான் குறிப்பிடார் கொடிய காலம் என்று. Und für diese Menschen, die die Welt verdorben haben, für die kommen die schweren கொடிய Zeiten. காலங்கள் என்றால் மனுஷனுடைய மனநிலையைத்தான் கொடிய காலங்கள் என்று வேதம் காட்டி கொடுக்கிறதுனால நான் அதைத்தான் கொடிய காலம்னு சொல்றேன். Und weil die Bibel zeigt, dass schwere Zeiten das Mindset von jemand anderes ist, würde ich das als schwere Zeiten bezeichnen. இப்ப 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2. Timotheus Kapitel 3. 2000 வருடங்களுக்கு முன்னதாக பவுல் எழுதி வைத்து போயிட்டார். Und Paulus hat das damals geschrieben. கொடிய நாட்கள் காலங்கள் வரும் என்று அறிவாயாக. Du weißt, dass schwere Zeiten eintreten werden. 2வது வசனத்தில் இந்த 5வது சொன்னதுக்கு அவ்வளவு மனுஷனுடைய சுபாவத்தை தான் எழுதி போட்டிருக்கு. Und es steht weiter die Eigenschaften des Menschen. எல்லாவற்றையும் பேச விரும்பல. Ich möchte nicht alles sagen. நாம் சில வார்த்தைகளை மட்டும் முதல் 2வது வசனத்தை மாத்திரம்
ரெண்டுல இருக்க சில வார்த்தைகளை மாத்திரம் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். Ich möchte nur einige Worte euch aufweisen. முதலாவது மனுஷர்கள் தற்பிரியராயிருப்பார்கள். Als erstes, die Menschen werden selbstsüchtig sein. People will be lovers of self. Sie werden sich selbst lieben. நல்லா கவனிங்க, தற்பிரியர்னு சொன்னா நமக்கு அவ்வளவு விளங்குறது இல்ல. Wenn man sagt selbstsüchtig, dann verstehen wir das öfters அவனுடைய nicht. எண்ணங்கள் எல்லாமே செல்ஃப் ஃபோக்கஸ்ட். Ihr eigener Fokus ist auf sich selber. என்ன எனக்கு என்ன கிடைக்கும் அதுதான் எல்லாருக்கும் இருக்கும். Und sie denken nur, was bekomme ich? பக்கத்துல சொல்லுங்க, Sagt es eurem மறுபடியும் Nachbarn. சொல்லுங்க. Sagt es உங்களை nochmal. சொல்லல, Nicht zu dir. நீங்க மற்றவங்களையே யோசித்துக்கிட்டு இருக்க ஆளு. Er meint nicht dich, sondern du denkst ja an die anderen. நீங்க சிரிக்கிற பார்த்தாலும் தெரியுது, எங்களை சொல்லிட்டு சொல்லலன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? Und man erkennt schon nach dem Lächeln, dass da was ist. செல்ஃப் லவர்ஸ். Sie sind selbstsüchtig und lieben sich அது மட்டும் இல்ல, selbst. செல்ஃப் ஃபோக்கஸ்ட். அழகா இருக்கு டிரான்ஸ்லேஷன். Sie sind nur selbst auf sich fokussiert. அடுத்தால லவர்ஸ் ஆஃப் மணி. Sie lieben das Geld. எங்க ஊர்ல பாஸ்டர் ஒருத்தர் வயசாகி போச்சு. Ein Pastor in unserer Stadt, der älter geworden ist, 3 பிள்ளைங்க. hat 3 Kinder. ஒருத்தன் மும்பைல இருந்தான். Einer ist in Mumbai 2 பிள்ளைங்க ஊழியக்காரர் தான். und er ist ein Bediensteter 2 பேர் அங்கே இருந்தான். und 2 waren noch dort. அப்பாவுக்கு உயிர் போற மாதிரி இருக்குடா வாடா அப்படின்னா அவன் வருவான். Und wenn sie sagen, oh, unser Vater geht von uns, ஒரு dann பெரிய kommen வேலையில நம்ம பிளேன்ல வருவான். sie kommen mit dem Flugzeug, 2 நாள் இருப்பான். bleiben 2 Tage, அவருக்கு உயிர் போகாது, aber sein Leben geht nicht போயிடுவான். Er geht. மறுபடியும் 10 நாள்ல மறுபடியும் ஃபோன் வரும். Dann kommt wieder ein Anruf. அப்பா சாக போறாடா, கடைசி நேரத்துல வந்து முகத்தை பார்த்துட்டு போ வருவான். Unser Vater wird stimmen, komm schnell und sieh ihn noch einmal schnell an. 3 நாள் இருப்பான். Und sie bleiben dann 3 Tage, die சாக Kinder. மாட்டாரு, Er wird nicht sterben. மறுபடியும் போயிடுவான். Und dann geht er wieder weg. 3ஆவது தடவை வந்தான். Am drittes Mal, அவன் சொன்னா எனக்கு வேலை போயிரும் போல தெரியுது. ich glaube, ich werde meine இவர் Arbeit போறாரோ verlieren. இல்லையா, என் வேலையை பறிச்சு தான் போயிடுவான்னு நின்றாரா. Ich weiß nicht, ob er von uns gehen wird, aber meine Arbeit wird von mir gehen. அப்ப என்ன அண்ணங்கிட்ட கேட்டான். அண்ணன் வீட்டுல இருக்க, அவன் தம்பி. Und der kleine Bruder fragt den Eltern, der zu நடந்துதான் Hause சொல்றேன். ist, அண்ணே இப்படி நான் வந்து போறேன், அவருக்கு ஒரு 90 வயசை தாண்டிடுச்சு, என்ன செய்யணும்? großer Bruder, ich frage immer wieder, ich komme immer wieder. டேய், Und அந்த er ist நாட்கள்ல noch da. 2000 ரூபாய் செல்லும் எங்க ஊர்ல. Damals hat das so 2000 Euro gekostet. இப்போ தான் 2000 ரூபாய் இல்ல. Jetzt haben wir das Geld nicht. அண்ணன் சொன்னா, Und der Bruder sagt, der அப்பான்னு Älteste, கூப்பிடு. sag Appa, அவருக்கு முன்னால ஒரு 2000 ரூபாய் நோட்டை அப்படி காட்டு. zeig ihm diese 2000 Euro. அவர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. Und er hat es lange nicht mehr gesehen. பணத்தையே எண்ணிக்கிட்டு இருந்த ஊழியக்கார கைகள். Ein Bediensteter, der nur das Geld gezählt hat. பணத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. Er hat oft lange schon நீ kein Geld mehr 2000 gesehen. ரூபாய் நோட்டை அப்பான்னு கூப்பிட்டோன்னா அவர் என்ன முழிக்கும் போதே 2000 ரூபாய் நோட்டில் முழிக்கிற மாதிரி பாரு, காட்டு. Und wenn du und zeig ihm diesen 2000 Euro Schein genau in sein Gesicht. உண்மையா நடந்து சொல்றேன், ஊழியக்காரன் பிள்ளைய நடத்துக்கின்னு தான் சொல்றேன். Und ich sage, das ist wirklich passiert. அவன் வந்து அப்பான்னா Er sagt, Vater. அவர் அரக்கண்ணை தான் திறந்தாரு. Er hat ein halbes Auge aufgeöffnet. 2000 ரூபாய் நோட்டை காட்டினா Hat diesen 2000 Euro ஹா Schein நார் போயிடுச்சு. und er hat geschrien und sein Leben ist von ihm gegangen. யாராவது சாக கிடக்கிற கிளத்துக்கு அந்த மாதிரி 4 யூரோ காட்டுங்க. Wenn jemand so eine Situation ist, zeig ihm 4 Euro. லவ்வர்ஸ் ஆஃப் மணி. Sie sind Geldliebende. நம்ம தமிழ்ல இப்பவே சொல்லி வச்சுட்டாங்க, பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும். Und das Geld wird dich verderben. இது கடைசி காலத்துல சொல்லிக்க, எனக்கு முன்னாலே வந்துட்டு போயிடுச்சு. Aber es ist schon davor passiert, vor den schweren அடுத்தது Zeiten. அடுத்தது என்னது? வீம்புக்காரராயும். வீம்புக்காரன், போஸ்ட்ஃபுல். Sie sind prahlerisch. நல்லா போட்டிருக்காங்க. அங்க லவ்வர்ஸ் ஆஃப் மணி வந்து இம்பல்டு பை கிரீட், பொருளாசைங்கிறதுல இழுப்புண்டு போய் நிறைஞ்சி இருக்கிறவங்க. அடுத்தால போஸ்ட்ஃபுல். Sie sind aufgeblasen und prahlerisch. ஒன்றும் இல்லைனாலும் பெருசா. Auch wenn sie nichts haben, prahlen sie. தமிழ்நாட்டு காமெடி நிறைய பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். Ich kann mir vorstellen, dass Sie sehr viele Komödien aus Tamil Nadu anschauen. வடிவேல்னு ஒருத்தர் இருக்கான். Es gibt jemanden, der heißt Vadivel. எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு பாத்தியா? Alle lachen und erkennen. இயேசு தெரியுமா இல்லையா? வைகை புகையல் வடிவேல தெரியும். Es ist egal, ob wir Jesus kennen, Hauptsache wir kennen Vadivel. அவன் ஒரு விளையாட்டு விளையாடுவான். Und er macht ein Spiel. கிரிக்கெட் விளையாடுவான். Er spielt Cricket. அது யாரோ எனக்கு அனுப்புனதுனால நான் பார்த்தேன். Und weil mir das jemand gesendet hat, habe ich das அவன் gesehen. தான் bowler, Er ist der Bowler. அவன் தான் பேட்ஸ்மேன், Er ist auch die andere Position. அவன் தான் விக்கெட் கீப்பர், Und er ist auch der Keeper. அவன் தான் அம்பையர். Und er ist auch der Schläger. ஒரே ஆள் கிரிக்கெட் விளையாட முடியுமா? Kann einer alleine Cricket spielen? ஹலோ, முடியாதா? முடியும், வடிவேலால. Die kann auch alleine Cricket spielen. பந்த அவனே போடுவான். 2 பால் 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 2
Er wirft den Ball, அதுக்குள்ள பேட்டை எடுத்து அடிப்பான். dann nimmt er den Schläger und schlägt அதுக்கு பிறகு கேட்ச் பிடிச்சிருவான். und dann fängt er selber. அவுட். 4 வேலையும் பார்த்துட்டானா? Er hat alle 4 Aufgaben பக்கத்துல erfüllt. வந்து சொல்லுங்க, Sagt Sarah Nebenmann. நீங்களும் வடிவேலு தானே? Bist du nicht auch Vadivel? எல்லாம் அதாவது இவர் என்ன சொல்றாரா, Was sagt der? சர்வ கலாவல்லன், எனக்கு எல்லாம் தெரியும், Ich weiß alles. ஒன்றும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. Er weiß gar nichts eigentlich. ஆனால் சர்வ கலாவல்லன், போல் அடிக்கவும் தெரியும், கோட் அடிக்கவும் தெரியும், கிச் அடிக்கவும் தெரியும், கேட்ச் பிடிக்கவும் தெரியும், அம்பையர் பண்ணவும் தெரியும். Er, எல்லாமே. உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சவன் ஒருத்தனும் கிடையாது. es gibt niemanden, der alles weiß. நீங்களையும் சேர்த்தா என்னையும் சேர்த்தா. Wir sind alle damit நம்முடைய அறிவு குறை உள்ளது. Unsere Weisheit ist nur gering. Nobody can do everything. Keiner kann alles machen. ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருப்பான், போஸ்ட்ஃபுல். Aber einige sind aufgeblasen und tun, als அதுக்கு wenn sie பிறகு alles sind. அகந்தை உள்ளவர்களா, அங்க அகந்தை உள்ளவர்கள், Sie sind hochmütig, arrogant. அரகண்ட். பதில் சொன்னாலே, ஒருத்தர் பேசினாலே என்னடா என்ன, Sie antworten schon arrogant. அது அகந்தையின் வெளிப்பாடு. நல்லா கவனிங்க. Hört genau zu. அடுத்தால தூஷிக்கிறவர்களா, தூசிக்க ரிபெலர்ஸ். Sie sind Lästerer. அதுக்கு பிறகு முக்கியமான ஒன்று, disobedient to parents. Und sie sind ungehorsam gegenüber ihren Eltern. நான் இன்னைக்கு இதரால்கிட்ட தான் கேட்டேன். Heute habe ich Stedak gefragt, அங்கே போன சர்ச்சில் என்ன செஞ்சாங்கன்னா, was haben sie in der Gemeinde gemacht, wo ich da சின்ன war? பிள்ளைங்க, குட்டி கைப்பிள்ளைங்களை கூட எல்லாரும் வழி நின்னாங்க. Die Kleinen waren draußen aufgestellt. அவர் பாடுற ஒரு ஜிங் 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 பாடினாரு. Hat jemand was gesungen? எல்லாரும் முழு சர்ச்சையுமே ஆக்ஷன் பண்ணுச்சு. Und die ganze Gemeinde hat dazu reagiert und கிணறு getan. கட்ட எல்லாம் ஆக்ஷன் பண்ணுச்சு. Sie alle haben dazu sich bewegt. முன்னால ஒருத்தர் எல்லாருக்கும் ஆக்ஷன் சொல்லி காட்டினாரு. Und einer der vorne hat alle Bewegungen அது பிறகு gezeigt. கொஞ்சம் பேர் வந்தாங்க. Und einige sind gekommen. இந்த லைன்லயும் இருக்கிறவங்க அப்படி கையை பிடிச்சிக்கிட்டாங்க. Und die vorderen Reihen haben ihre Hände gehalten. பிள்ளைங்க நடுவில் நடந்து போனாங்க. Und die Kinder sind da durchgelaufen. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. Und ich war sehr glücklich. ஜெர்மன்காரன் கூட இப்படி பிள்ளைங்களுக்கு உற்சாகப்படுத்துறானு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. Und ich war glücklich, dass auch die Deutschen die Kinder ஆனா ermutigen. ஐரோப்பாவை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியுங்கிறதுனால Aber weil ich Europa sehr lange kenne schon, நான் ஜெரால்ட்ட தான் ஒரு கேள்வி கேட்டேன். ரொம்ப வருஷமா இருக்கீங்க ஐயா, habe ich dir dann eine Frage gestellt. Du bist schon lange hier. நீங்களும் 3 வாலிப பிள்ளைங்களை வச்சிருக்கீங்க. Du hast doch auch 3 Kinder. இந்த ஊருக்காரன் 12 வயசு வரைக்கும் பிள்ளையே தெய்வமா வளர்க்குறான். Und die Leute hier tun bis zum 12. Lebensjahr der Kinder, als wenn das ஆமா, Gott. அவங்க பண்றதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க பண்றதெல்லாம் பார்த்திருப்பீங்க. Ihr habt gesehen, was sie alles tun. ஆனா டீன் ஏஜுக்குள்ள வந்த உடனே விட்டுறான். Aber wenn sie die Teenie-Zeit kommen, dann lassen sie los. 13 வந்த உடனே விட்டுறான். Wenn sie 13 werden, dann lassen sie los. 19 வரைக்கும் கண்டுக்கிறதே இல்ல. Bis sie 19 werden, dann achten sie nicht mehr auf நான் sie. எல்லா இடத்துலயும் பார்க்கறேன். Das habe ich überall gesehen. அதுதான் முக்கியமான வயசு. Aber das sind die wichtigsten இது Zeiten. கொஞ்சிற வயசு. Das ist die Zeit, wo man sie நான் lieben நம்புறது kann. சொல்றேன். Das ist, was ich glaube. 10 வயசு வரைக்கும் உனக்கு விளையாட்டு புத்தி தான் இருக்கும். Bis zum 10. Lebensjahr haben wir ein spielerisches Denken. ஐரோப்பாவில் இருக்கிற பிள்ளை சொல்லல, இப்ப பிறக்கிற பிள்ளை சொல்ல, பழைய பிள்ளைகளை சொல்றேன். Ich sag die Kinder von damals. 20 வயசு வரைக்கும் இடும்பு இருக்கும். Bis 20 haben wir. 11ல இருந்து 20 வரைக்கும் என்ன இருக்கும்? என்னன்னாலும் இடும்பு பண்ணுவான். அதுக்கு பிறகு 21ல இருந்து 30 வரைக்கும் பெண்டுல மாதிரி ஆடுவான். எந்த கோர்ஸ் படிக்கிறது, எவ்வளவு கல்யாணம் கட்டுறது, எங்க போறது, அப்படி ஆடிக்கிட்டே இருப்பான். Und von 21 bis 30 überlegt er, was soll ich lernen, was soll ich studieren, wen soll ich heiraten. 30ல செட்டில் ஆவான். Und ab 30 sind sie dann அதுக்கு பிறகு தான் இந்த கலங்கன காப்பி கொஞ்சம் அமர்ற மாதிரி 30ல இருந்து 40 வரைக்கும் செட்டில் ஆவான். Und von 30 bis 40 machen sie sich irgendwo fest. 40ல இருந்து 50 வரைக்கும் 40 bis 50 நல்ல கடினமா உழைப்பான். und arbeiten sehr hart dann. உங்க ஊர்ல அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ஊர்லயும் அப்படிதான் இருக்கு. Ich glaube, dass es überall so ist. என்ன எஸ்டாப்லிஷ் பண்ணணும். Denn man muss was erreichen. இயர்ஸ் ஆஃப் எஸ்டாப்லிஷ்மென்ட். Man muss was erreichen. வாழ்க்கையில ஸ்திரமா இருக்கணும். வீடு வாங்குவான். Er kauft ein Haus. நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க வைப்பான் பிள்ளைங்களை. Er lässt die Kinder in guten Schulen. எஸ்டாப்லிஷ் பண்ணணும்ங்கிறது அவன் தலையில இருக்கும். Er hat in seinem Kopf, ich muss nur was இப்ப erreichen. ஆட்டெல்லாம் நின்னு போகும். ஆடுறதெல்லாம் நின்னு போகும். Und sein ganzes Tanzen herumlaufen, das 50 வயசுக்கு பிறகுதான், aber ab 50 60 வயசு வரைக்கும் bis 60 மற்றவங்களுக்கு என்னமா செய்ய முடியுமான்னு யோசிப்பான். dann überlegt er, was kann ich den anderen tun? 60ல வந்த உடனே Und wenn 60 angekommen ist, ரிட்டையர்மெண்ட் பிளான் யோசிப்பான். dann überlegt er, zur Rente zu gehen. 60ல இருந்து 70 வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டா எவனாவது நம்மளை புதைப்பானா, Wenn ich von 60 எவனாவது zur கஞ்சி Rente, போடுவானா, இதானே இருக்கும். und sie überlegen dann zur Rente zu gehen. 70 வந்த உடனே Und wenn sie 70 werden, போய் சேர்றதுக்கு
80 வரைக்கும் இருந்தால் லாபம்னு சொல்கிறார். 70 தான் ஆயுசு நாட்கள், 80 மிஞ்சுது. இது என்னுடைய கால்குலேஷன். Meine Rechnung ist, bis 70 zu bleiben, aber 80 நான் wäre auch. நான் இப்போ கேட்க போகிறேன். Ich habe eine Frage. 10க்கு கீழானவங்களாம் கை வைத்துங்க. 10 years and below. Alle, die unter 10 Jahre alt sind, einmal die Hände heben, bitte. மோசஸ் 1 10 கீழானதெல்லாம் கிடக்குதுங்க, உள்ள கிடக்குதுங்க. சரி, குட், வெரி குட். காயற்கு ஏற்பட்டு 11க்கும் 20க்கும் இடையில இருக்க கை வைத்து Zwischen 11 und 20. 11 to 19 கிடக்கு கொஞ்சம் குறும். 21லேருந்து 30 வரைக்கும். Ab 21 bis 30. வெரி குட். அடுத்த 30லேருந்து 40 வரைக்கும். Ab 30 bis 40. கொஞ்சம் பேர் இருக்காங்க. மற்றதுக்கு பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ நான் போய் கீழே உள்ளது. நான் கூப்பிட்டவங்கெல்லாம் 30 கீழே இருக்கிறதெல்லாம் எந்திரிங்க பார்க்கலாம். Alle unter 30 steht mal auf. நல்லா எந்திரிங்க. Alle unter 30 bitte einmal aufstehen. 30 வயசுக்கு கீழே உள்ள எல்லாரும் எந்திரிங்க. Alle மோசம் எந்திரி. பா, குட் சர்ச், Gute Gemeinde. ஃபுல் ஆஃப் யங் பீப்புள். Alles voll mit jungen Leuten. பக்கத்தில் இருக்க பெரியவங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களை தான் எதிர்காலத்தில் உங்களை தான் நம்பி இருக்குது தேசம். Sagt eurem Älteren, die Älteren சொல்லுங்க sagt zu den சொல்லுங்க. Kindern, பக்கத்தில் இருக்க சொல்லுங்க. கையை das பிடிக்க Land ruht சொல்லுங்களேன். auf euch. கையை பிடிக்கிறதுக்கே பயமா இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க. உங்களை தான் நம்பி இருக்கு தேசம். Das Land vertraut auf euch. சபையும் உங்களை தான் நம்பி இருக்குது. Und die Gemeinde vertraut auch auf euch. சரி, உட்கார்ந்துருக்கவங்களாம் என் பின்னால சொல்லுங்கய்யா. Und die sitzen nach அன்பு mir பிள்ளைகளே, Liebe Kinder, உங்களை தான் நம்பி இருக்குது. wir vertrauen auf euch. சபையும் உங்களை தான் நம்பி இருக்குது. Die Gemeinde vertraut auf euch. தேசமும் உங்களை தான் நம்பி இருக்குது. Das Land vertraut auf euch. நீங்க தான் எதிர்காலத்தை Ihr müsst die Zukunft, தீர்மானிக்க போறவங்க. ihr werdet die Zukunft நல்ல சத்தமா சொல்லுமா. இப்போ மைக்கு கொஞ்சம் அதிகமாக்குங்க ஐயா, அவங்களுக்கு காது கேட்கணும். கிழங்களுக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. லிசன். Hört zu. நான் விளையாட்டு செய்யல, உண்மையை சொல்றேன். Ich mache keine Spiele, sondern ich sage die Wahrheit. உங்களை தான் நம்பி இருக்கிறோம் நாங்க. Wir vertrauen auf euch. கர்த்தர் உங்களை தான் நம்பி இருக்கிறார். Und der Herr vertraut auch auf euch. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Lass uns நீங்க ans நில்லுங்க Vers கொஞ்ச lesen. நேரம். Bleib stehen. உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கான் சிலர். சங்கீதம். Psalm. சங்கீதம். Psalm. 70வது சங்கீதம். Psalm 70. கிரிக்கெட்னா 7 மணி நேரம் உட்கார்ந்து பார்ப்பான். Wenn es Cricket ist, gucken sie 7 Stunden lang. அகஸ்டின் ஜெபக்குமார் கிரிக்கெட் விளையாடுறாருங்க அவனுக்கு தெரியல. Aber sie wissen nicht, dass er das auch spielen kann. சாரி, 71வது சங்கீதம். Psalm 71. சங்கீதம் 71. Psalm 71. 17லிருந்து 18 வரைக்கும். 17 bis 18. தேவனே, தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது இந்த வல்லமையையும் சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உம்முடைய பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் நரைமயிருள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. நல்லா கவனிங்க. Achtet genau. கீழே உட்கார்ந்துருக்கவங்களுக்கு இந்த காத்தையை நான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன். Und ich sage auch ein Wort für die, die sitzen. நீங்கள் தான் உங்க பிள்ளைங்களுக்கு இந்த வசனத்தை மனதிலே கொண்டவர்களாக நீங்கள் அவர்களுக்கு ஆண்டவர் செய்த காரியங்களை போதிக்கவும் அறிவிக்கவும் அழைக்கப்பட்டவர்கள். கீழே உட்கார்ந்துருக்கோங்க. Die sitzen, ihr seid verantwortlich dafür, dass ihr den Kindern die Wundertaten des Herrn beibringt. வரப்போகிற சந்ததிக்கு தான் அவருடைய பராக்கிரமத்தை அவங்க புரிஞ்சு கொள்ளணும். Und die zukünftige Generation muss seine Kraft dann verstehen. எதுக்கு இந்த சங்கீதக்காரன் பேர் எழுதல, யார் எழுதுனதுன்னுட்டு அந்த சங்கீதக்காரன் சொல்றான். Und dieser Psalmist sagt, என்ன சொல்றான்? was sagt er? வர்றவங்களையும் நான் உற்சாகப்படுத்தி, Und ich werde andere ermutigen நான் அறிவிச்சு und sie verkündigen எனக்கு பலன் தரும். und gib mir die Kraft. நான் முதிர் வயது ஆகிறதுக்குள்ள அதை செய்யணும். Und ich muss das tun, bevor ich ein hohes Alter erreiche. நான் 52 வருஷமா மிஷனரியா இருக்கிறேன். Ich bin Missionär seit 52 Jahren. நாங்க எனக்குடைய எல்லா கான்சன்ட்ரேஷனும் 30 வயதுக்கு உட்பட்டவர்களையே. Und meine ganze Konzentration ist wie die von unter 30 Jahren. அதுக்கு நான் பிரயாசப்படுறேன். Und dafür bemühe ich mich auch. ஓடுறேன். Ich laufe. அவங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்றேன். Ich verbringe Zeit mit ihnen. எங்க கேம்பஸ்ல வந்து பாருங்க. Wenn ihr an den Campus kommt, dann seht ihr das எனக்கு auch. பெஸ்ட் ஃபேன் கிளப்பே குட்டி பிள்ளைங்க தான். Und mein größter Fanclub sind kleine Kinder. நான் ஒரு ஹாஸ்டல்ல கடந்து போயிட கூடாது. Und wenn ich in einer Hostel bin, ஒரு பிள்ளை பார்த்ததுன்னா wenn ein Kind mich sieht, 20 வயசுக்கு கீழே இருக்கிற அவ்வளவு உள்ள இருக்கும்.
sind alle unter 20 drinne. படங்கள்னு கத்தும் முழு கேம்பஸும் அதிரும் 27 ஏக்கரும் அழுதுரும். Und der ganze Campus schreit dann nach mir. ஏன்னா என்கிட்ட வந்தாச்சுன்னா Wenn man bei mir ist, அவங்களுக்கு அன்பு கிடைக்கும், kriegt ihr Liebe, அரவணைப்பு கிடைக்கும், kriegt ihr Geborgenheit, புத்திமதி கிடைக்கும், kriegt ihr Weisheit அறிவு கிடைக்கும். und Weisheit. யங் பீப்புள், Liebe jungen Leute, நீங்க ஒரு பொறுப்பாளிகள். ihr seid Menschen mit ஆனா Verantwortung. கடைசி நாட்கள்ல எப்படி இருப்பாங்களா? Aber wie werden sie in den letzten Zeiten அத sein? போடுங்கய்யா. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் போடுங்க. 2. Timotheus Kapitel 3, அங்க எப்படி இருப்பாங்களா? Vers 2, 3 und 4. ஆக லவ்வர்ஸ் ஆஃப் மணி மட்டும் இல்ல, டிஸ்ஒபீடியன்ட் டு பேரண்ட்ஸ், ungrateful. Sie werden ihren Eltern nicht gehorsam und werden undankbar sein. நன்றி அறிய மாட்டான். Sie werden undankbar sein. மற்றவங்களை செய்ததை மதிக்க மாட்டான். Sie werden nicht das respektieren, was andere für sie யார் getan தன்னை haben. பெத்ததுன்னு சொல்ல மாட்டான். Sie werden nicht sagen, wer ihre Eltern sind. பெத்தவங்களை பார்த்து எதுக்கு பெத்தன்னு கேட்பான். Sie fragen, wieso hast du mich geboren, zu ihren Eltern? தகப்பனையும் தாயையும் நோக்கி Sie schauen zu ihren Eltern. வசனத்தை வாசிக்கலாம். திருப்புங்கள், நீதிமொழிகள். Sprüche. நீதிமொழிகள் தெளிவா எழுதியிருக்கிறாரு. In Sprüche steht klar தன் geschrieben, தகப்பனையும் தாயையும் பார்த்து sie schauen zu ihren Eltern. அவன் ஏன் பெத்தன்னு கேட்டா Wenn er fragt, wieso hast du mich geboren? அவனுடைய ஒளி Sein Licht இருட்டு நேரத்துல in der Dunkelheit, அணைஞ்சு போயிரும் es wird dann vergehen. அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. Das sagt der Herr. அது வேதத்துல அழகா Das சொல்லப்பட்டிருக்கிறது. steht in der Bibel klar und wunderschön geschrieben. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் Sprüche 20, 20வது வசனம். Vers 20. நல்லா கவனிங்க. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம். நல்லா கவனிங்க. If you insult your father, whether it's a spiritual father or your physical father or mother, Wenn du deinen Vater, sei es geistig oder sein biologischer Vater oder Mutter, your verfluchst, light will be dein Licht wird, snuffed out in total darkness. es wird erlöschen sein in der tiefsten Finsternis. நான் ஆம்பிளிஃபையர் வெர்ஷன்ல வாசிக்கிறேன். Whoever curses his father Wer auch immer seinen Vater oder seine or Mutter his mother, oder seine Mutter, his lamp of life wer sie verflucht, sein will Licht des be Lebens, extinguished in time of darkness. sein Licht wird erlöschen in der Zeit der Dunkelheit. இந்த உலகத்தை இருள் மூடும். Die Welt wird mit Dunkelheit ஏசாயா bedeckt sein. 60:1 சொல்லி இந்த பூமியை இருள் மூடும். Diese Welt wird mit der Finsternis bedeckt sein. என் இயேசு சொன்னார், Das sagt Jesus. ஒருவனும் கிரியை செய்யாத ராக்காலம் வருகிறது. Es kommt eine Zeit, da wo keiner mehr handeln kann. நேத்து நான் சொன்னேன், Das habe ich gestern gesagt. ஜனங்கள் பொய்யை நம்பத்தக்கதான வஞ்சக ஆவியை ஆண்டவர் அனுமதிப்பார். Und der Herr wird erlauben, dass ein Geist herumschwirrt, der dazu sorgt, dass wir Lügen glauben. அரசியல் வியாதி பொய் சொல்லுவான். Und auch die Präsident und die உங்க Politiker அப்பா அம்மா werden கூட lügen. பொய் சொல்லலாம். Auch deine Eltern können lügen. உங்க வாத்தியார் பொய் சொல்லலாம். Auch dein Lehrer kann lügen. ஒரு கண்ட்ரோல் இல்லாம எல்லாரும் பொய் சொல்லுவான். Ohne Kontrolle werden alle um euch herum lügen. ஏனென்றால் ஆண்டவர் பொய்யின் ஆவிக்கு அனுமதி கொடுத்துருவாரு. Denn der Herr wird akzeptieren, wenn der Lügengeist nicht runterkommt. ராஜாக்களின் காலத்துல 400 பேர் வாயில தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிற வாயில பொய்ய வந்து அமர்ந்தது. Und in der Zeit der Könige waren 400 Propheten, aber sie haben alle gelogen, da wie dieser Geist vorhanden My war. dear young people, listen. Liebe Jugendliche, நீ அதெல்லாம் சோதித்து பார்க்கிறதுக்கு உனக்கு ஆவியில பலன் இல்லைன்னா und wenn du nicht die Kraft hast in deinem Geist, diese Geister zu überprüfen und நீ herauszufinden, இருளுக்குள்ள தான் நடக்கணும். dann wirst du in der Finsternis sein. இருள் டோட்டல் இருள்னா என்ன அர்த்தம்? Was bedeutet vollkommene Finsternis? கண்ணு இருந்தும் தெரியாது. Auch wenn unsere Augen sind, das Dunkelheit. நீங்க நடந்தீங்கன்னா எதையாவது தட்டி விழுந்துருவ. Wenn du läufst, dann wirst du über etwas stolpern. நீங்க எலும்பு முறிச்சிக்கிடுவீங்க. Deine Knochen werden brechen. மற்றவன் அழுகிறது உனக்கு கேட்கும் ஆனா தெரியாது. Du wirst hören, wie jemand weint, aber du weißt nicht wer. என்ன நடக்குதுன்னே தெரியாது. Du weißt nicht, was um dich herum passiert. முழு இருள் இந்த பூமியை மூட போகுது. Und eine komplette Finsternis wird die Erde bedecken. அந்த நேரத்துல In dieser Zeit நீ ஒண்ணுல ரொம்ப கவனமா இருக்கணும். musst du bei einer Sache achtsam உங்க sein. அப்பாவை பார்த்து அம்மாவை பார்த்து ஏன் பெத்தன்னு கேட்காத. Frag dann nicht zu deinen Eltern oder deinem Vater oder deiner Mutter, wieso hast du mich என்னுடைய geboren? மனைவியோடு கூட பிறந்த ஒரு கடைசி தம்பி உண்டு. Es gibt der jüngste von meiner Frau, der Bruder. அவனுக்கு பேர் ராஜன். Er heißt Rajan. தைரியமாவே சொல்றேன். Ich sage es voller Mut. அவன் சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓடிட்டான்.
Er ist vom kleinen Alter ist er von zu Hause பெரிய weggelaufen. வியாபாரியானா. Und er ist ein großer Geschäftsmann கோயம்புத்தூர்ல geworden. 2 பெரிய கடை வச்சிருந்தான். Und er hat in einer Stadt 2 große Läden. ஏராளமா பணம் வந்துச்சு. Und er hat ganz viel Geld bekommen. பண ஆசைவனை பிடிச்சது. Aber die Geldliebe hat ihn gefangen. வீட்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. அவ நல்ல ஜெபம் பண்றவா. Und wir haben zu Hause jemanden für ihn rausgesucht, die ganz viel betet. பணம் வந்தவன குடிக்க ஆரம்பிச்சான். Aber als er Geld hatte und so viel Geld hatte, பொம்பளைங்களை தேட ஆரம்பிச்சான். Und நான் hat தைரியமா andere தான் Frauen சொல்றேன். என் குடும்பத்தின் காரியத்தை சொல்றதுல எனக்கு வெட்கமா இல்லை. ஏன்னா உனக்கு சாட்சியா எச்சரிக்கையா சொல்றேன். Und ich sage euch die Sachen von meiner Familie als Zeugnis. அந்த கடைக்கு வர்றவங்க கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தான். Und er ist verraten worden von Leuten, die in den Laden gekommen sind. என்னுடைய கல்யாணத்தின் போது பெரிய கடை 2 கடை வச்சிருந்தான். Und als ich geheiratet habe, hat er 2 große Läden gehabt. ஆயிரக்கணக்கில் 50 வருஷத்துக்கு முன்னாலே ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சான். Und er hat über tausende Euro verdient. ஆனா எல்லாம் ஒட்டிக்கிடுச்சு. Und das alles ist kaputt gegangen. ஒரு நாள்ல தரித்திரம் வந்தது. Und eines Tages kam ein Fluch, வீட்டுக்கு வந்து kam nach Hause, அம்மா அப்பா திட்டினா. hat er seine Eltern geschimpft. என்னைய படிக்க வைக்கலையே. Wieso hast du mich nicht zur Bildung நீ geschickt? தானே வீட்டை விட்டு ஓடிட்டேடா. Aber du bist doch weggelaufen von zu எனக்கு என் Hause. பணங்க என் சொத்தை கொடுங்க. Gib mir meinen Anteil. என் பிள்ளைங்க உங்க பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வச்சிருக்கீங்க. Du hast all deine Kinder zur Bildung பொம்பளை gebracht. பிள்ளைய படிக்க வச்சிருக்கீங்க. Ihr habt die Töchter Bildung gegeben. உங்களுக்கு இருந்த ஆம்பளை பிள்ளைய படிக்க வச்சிருக்கீங்க. Ihr habt auch die Söhne zur Bildung gelassen. காலேஜ்ல படிக்க வச்சீங்க. Ihr habt die zur என்னைய Uni படிக்க வைக்கல. geschickt. Aber mich nicht. கொன்னுருவேன். Ich werde euch töten. அருவாள் எடுத்துட்டு நின்னா. Er war mit einer Axt da. எங்க மாமாவும் மாமியும் சொன்னாங்க. Und das haben meine Schwiegereltern நீங்க gesagt. வந்து இரு. Bleib hier. நமக்கு இருக்கிற நிலம் இந்த தென்னங்காய் தென்னை மரம் எல்லாம் உனக்கு கொடுத்துறோம். Das ganze Feld, das gehört an dir. உங்க அக்காமாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. Deine Geschwister sind Kinder Gottes. ஒருத்தே ஏத்து நிக்க மாட்டாங்க. Sie werden dagegen nichts நாங்க sagen. இருக்கிற 5 பெட்ரூம் வீடு உனக்கு தான். Das ganze Haus, das gehört dir. ஆனா வந்தான். Er ist gekommen. அவன் என்ன நினைச்சானா உழுதான் நல்ல வயல்ல வேலை செஞ்சான். Und er hat dann im Feld gearbeitet. புடலங்காய் தெரியுமா? புடலங்காய் உங்களுக்கு என்னது? Gemüse. எனக்கு கேட்டா ஜெர்மன்ல எனக்கு தெரியுமான்னு கேட்குறேன். புடலங்காய் நீளமா இருக்கும். புடலங்காய் தோட்டம் போட்டான். Und er hat ein Gemüsebeet அப்படியே angemacht. காய்ச்சி கொட்டிச்சு. Und es hat geregnet. ஆனா இவன் என்ன எதிர்பார்த்தான்? Was hat er gehofft? புடலங்காய் பணமா தொங்குன்னு நினைச்சான். Er hat gedacht, da ist schon Frucht, ganz அது viel. காயாதான் தொங்குச்சு. Aber es war noch unfruchtbar அம்மா da. அப்பா அடிக்க போனான். Und er wollte die Eltern schlagen நான் gehen. புடலங்காய் போட்டேன். Und ich habe ein Gemüsebeet காசு gemacht. வர மாட்டேங்குது. Aber da kommt kein Geld. அவங்க மாமா சொன்னார் எதை விதைப்பாய் அதை அறுப்பாய். Und mein Schwiegervater hat gesagt, das, was du siehst, das No, ist no, die no, Ernte. no, no, no. Er hat gesagt, என்ன nein. நிலம் கொடுத்துருக்க எனக்கு? Was hast du mir ein Feld என்ன gegeben? கிணறு வச்சிருக்க? Was hast du da என்ன drin? தண்ணி கொடுக்குற? Was gibst du mir für Wasser? பெத்த நேரமே சரியில்லை. Die Zeit, wo ich geboren wurde, ist so nicht richtig. வேற வழி இல்லாம Ohne einen anderen Ausweg. நல்ல ஜெபம் பண்ற மனைவி Eine Frau, die ganz viel betet. குடிச்சிட்டு வந்து மனைவி அடிப்பான். அவ்வளோ முட்டைக்கால நின்று தோத்துறோம் 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 இயேசுவே தோத்துறோம் 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 என் எலும்பு உடையாம பார்த்துக்கிடும். அதான் ஜெபம். Und seine Frau ist aber jemand, die ganz viel betet. ஒரு நாள் நான் பேசினேன். Und eines Tages habe ich gesprochen. டேய் உன்னை கெடுத்து மனைவியை கெடுத்து உனக்கு பிள்ளை வேற உண்டாயிடுச்சு. Du verdirbst dich und deine Frau und hast schon ein Kind. 4 பிள்ளை வேற. Und du hast 4 Kinder. பிள்ளைங்கள பக்காவா படிக்கிறவங்க. Und die Kinder lernen sehr gut. 4 பிள்ளைங்க. Die 4 Kinder. நல்லா காதை கொடுத்து கவனிங்க வாலிபர்களே கவனிங்க. Hört ganz so gut zu, die Jugendlichen. உன் பிள்ளை பெப்பான். Er hat ein Kind. மனைவியை பார்த்து கேட்பான் ஏன் பெத்தேன்னுட்டு. Und dann fragt er die Frau, warum hast du ein Kind உனக்கு geboren? தாண்டி பெத்தேன். Und sie wird sagen, für dich. கோவம் வந்துரும். Und dann kommt Wut. அம்மாட்ட போவான். Geht er zu seiner Mutter. நீ கல்யாணம் பண்ணி ஏமாச்ச. Wieso hast du mich verheiratet? கல்யாணம் பண்ணதுனா எனக்கே வரும்படி இல்ல 4 பிள்ளை வேறயா. Und ich schwöre, jetzt habe ich nur noch ein Kind. ஐயோ பண்ண அட்டகாசத்து குறைவே இல்ல. Und für die Dinge, die er gemacht hat, ist nicht mal நான் irgendwas ஒரு zu நாள் sagen. பார்த்து சொன்னேன். Und dann habe ich zu ihm gesagt, டேய் நீ கொஞ்சம் மனம் திரும்பறதுக்கு என் கூட வா பீகார். komm mit mir, damit dein Herz sich etwas umkehrt. பீகார்ல கோட்டு வச்சு எங்க வீட்ல வச்சு சோறு போட்டு. Und er war in Bihar bei mir zu Hause und ich habe ihn ernährt வலுக்கட்டாயமா எல்லாரையும் உட்கார வச்சு அவனை உட்கார வச்சு und habe ihn hingesetzt. ஒரு நாள் மனம் திரும்பினா. Und eines Tages hat er sich umgekehrt. ஞானஸ்நானம் கொடுத்தேன். Ich habe ihn getauft. அத்தா நானும் உங்களை மாதிரி ஊழியம் செய்யணும்னு சொன்னான். Und er hat gesagt, Schwager, ich möchte so wie du den Herrn எனக்கு dienen. பிரசங்கம் பண்ணலாம் தெரியாது. Ich weiß nicht, wie man predigt, ஆனா லேபர்களை மேய்க்க தெரியும். aber ich weiß, wie man hütet. சரின்னு கொடுத்தேன். Und ich habe gegeben. பயங்கரமான வேலையாளு. Und er ist ein guter Arbeiter. நிறைய கட்டடங்களை கட்டுறதுக்கு ஆண்டவர் உபயோகப்படுத்தினாரு. Und der Herr hat ihn benutzt, damit er அவன் viele நின்னு Gebäude baut. சூப்பர்வைசர் வேலை பண்ணுவான். Und er macht so நல்ல Supervisor-Arbeit. கடின உழைப்பாளி. Und er ist ein guter Arbeiter, harter Arbeiter. மறுபடியும் வேற வேற இடத்துல போய் சர்ச்சுகளை கட்டினான். Und hat anderen Städten Gemeinden aufgebaut. ஆனா அங்க Und da ஒரு தலைவர் ein இவன் Hauptmitglied. சிமெண்ட் வாங்கி கேட்டா அவர் 2 நாள் கழிச்சு கொடுத்தாருன்னா அறுவலை தூக்கிட்டு போய் நின்னுட்டான். Und er hat nach Zement gefragt und er ist dann mit எங்க அத்தா அப்பமே வாங்கி gekommen. கொடுத்துப்பா நீ என்னடா வாங்கி கொடுக்க மாட்டேங்க எங்க அத்தா கீழே இருக்கிற அழுன்னு போட்டு விட்டான். Und er ist jemand gekommen, weil er Zement verfehlt mit einer Axt gekommen. அவர் பயப்படுற மாதிரி இல்ல. Und er hatte keine Angst. உடனே தண்ணியை போட்டுட்டு போய் வெட்ட போயிட்டான்.
Und er hat noch Alkohol getrunken und wollte ihn dann அவர் noch mal அங்கிருந்து trinken. ஐயோ ஐயோன்னு கூட்டி அண்ணனா என்னென்ன ஆள் உதவி கொடுப்பீங்க நான் என் உயிர் எடுக்க வந்திருக்கோம். Und da schreit jemand, warum hast du mich geschickt? Er kommt, um mein சரி Leben வா zu nehmen. மறுபடியும் மனம் திரும்ப வச்சேன். Und dann habe ich ihn wieder zur Umkehrung geführt, மறுபடியும் நல்ல வழியில் நடத்தினேன். hat ihn wieder zum guten Weg எங்க geführt. கையில இருந்த காசை கொடுத்தா அவனுக்கு வழிகளை வளர்ந்தாக்கணும். Und mit meinem Geld habe ich ihn wieder im guten Weg gelassen. பிள்ளைங்களுக்கு நல்ல nochmal. நல்ல இடத்துல கல்யாணம் பண்றதுக்கு நானும் என் குடும்பத்தாரும் சேர்ந்து உதவி செய்தோம். Und wir haben geholfen, dass seine Kinder auch in guten Häusern verheiratet ஒருத்தன் werden. சவுதி அரேபியால இருக்கான், Einer ist in Süden Arabiens, ஒருத்தி மெட்ராஸ்ல இருக்கறா, einer ist in Madras, ஒருத்தி திருநெல்வேலில இருக்கறா. einer ist in Trinidad. நல்ல குடும்பம் நடத்தக்கூடியவங்கள. Und sie sind gute ஆனா Familien. அவனை பார்த்தான், Und sie haben ihn gesehen, அவனுடைய இரண்டாவது மகன். sein zweiter Sohn. சொல்றேன் கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க, உண்மையை சொல்றேன். Denkt nicht, dass ich eine Geschichte, das ist die Wahrheit. இரண்டாவது மகன் Sein zweiter Sohn, பயங்கரமான மெக்கானிக். er ist ein guter Mechaniker டீசல் இன்ஜின் அவனுக்கு அத்துப்படி. und er weiß alles, அவனும் குடிக்க ஆரம்பிச்சான் அப்பாவு கூட சேர்ந்து. aber er wurde auch Alkoholiker wie sein Vater திரும்ப வந்தான் என் வீட்டுக்கு. und sind wieder in mein Haus gekommen. மகனும் அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சானுங்க. Und Vater und Sohn haben gemeinsam அவன் getrunken. கேட்க ஆரம்பிச்சான், Und er hat dann gefragt. நீ எனக்கு இன்னே காசு கொடுக்கமா, நீ ஏன் பெத்தேன்னா? Und der Sohn fragt den Vater dann, wieso hast du mich எதை geboren? விதைப்பாயோ Das, was du sähst, அதை அறுப்பாய். das wirst du ernten. மறுபடி பணம் திரும்பினா, Und dann hat er sich wieder umgekehrt. மறுபடி கூட்டு போனேன் Und ich habe ihn wieder எங்க mitgenommen. வீட்டுல வச்சு. In meinem Haus. என் மனைவிக்கு இந்த மாடுகள்லாம் பார்க்குற வேலை இருந்தது. Und meine Frau hatte diese Aufgabe, auf Kühe மாட்டை aufzupassen. பார்க்கறதுக்கும் வயல்ல கொஞ்சம் வேலை இருந்து அதையும் கொடுத்தேன். Und auf dem Feld ein paar Arbeiten habe ich ihm gegeben. மறுபடியும் கொஞ்சம் ஆயிடுச்சு. Und dann ist wieder was passiert. ஜெவமணியே பெஞ்சாதி செத்து போனா. Und die Frau hat so lange gebetet und ist schon gestorben மறுபடியும் அப்பாவை davon. திட்டுவான், Und dann schimpft er wie sein அம்மாவை Vater an, திட்டுவான், seine Mutter. என் மனைவியை திட்டுவான். Er schimpft meine Frau an. நான் சொன்ன ஒரு நாள், Und ich habe eines einmal gesagt, தன் தாயையும் தகப்பனையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளே அணைந்து போகும். und wer seine Eltern verflucht, dessen Leuchte wird erlöschen sein in tiefster Finsternis. என் மனைவிட்ட சொன்னேன், Das habe ich meiner Frau gesagt. உன் தம்பியை கையை பிடிச்சு சொல்லு. Sag es zu deinem Bruder und halt seine Hand. என் அருமையான வாலிப செல்வங்களே, Liebe Jugendliche, ஒரு நாள் உங்க அம்மா அப்பாவுக்கு எதிர்த்து நிக்காதீங்க. seid niemals gegen eure Eltern. ஆவிக்குரிய தகப்பனுக்கு எதிர்த்து நிக்காதீங்க. Und auch nicht euren geistlichen Vater. சரீர பிரகமாக என்ன ஆண்டவர் சொன்னாரு, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதுவே வாக்குத்தத்தங்கள் கொண்ட முதலாம் கற்பனை. Und das ist das erste Gebot, ehre deinen Vater und deine Mutter. எபேசியர் 6வது அதிகாரத்தில் இருக்குது. Epheser 6 steht geschrieben. அதை மட்டும் வாசிக்கலாம். எபேசியர் 6 Epheser 6, 1-2. 1-2. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஏசாயா இல்ல ஐயா, ஏசாயா இல்ல. இது நியாயம். இது நியாயம். எபேசியர். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, உனக்கு நல்லா கவனிங்க, உனக்கு எந்திரிச்சு நிக்கிறிய உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும், நன்மை உண்டாயிருப்பதற்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், உன் தகப்பனையும் உன் உன் தாயையும் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் எப்படியா இருக்கிறது. முதலாம் கற்பனை? இது 5வது கற்பனையாச்சே. Das ist wie das 5. Gebot. மோசேக்கு ஆண்டவர் 2 கற்பலை கொடுத்தாரு. Mose hatte 2 Gebotstafeln. முதல் 4 பலகையில முதல் நாள் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாக என்பது தேவனுக்கும் மனிதனுக்குள்ள உறவு. Als erstes Gebot ist die Beziehung zwischen Gott und den Menschen. இன்னொரு கற்பலையை கொடுத்தாரு. Und noch eine Tafel hat er gegeben. ஆண்டவரே எழுதி கொடுத்தாரு. Das hat der Herr selber geschrieben. அதுல முதலாவது தான் மனுஷனுக்கும் மனுஷனுக்குள்ள உறவு. Und da steht als erstes die Beziehung zwischen Menschen untereinander. மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு நீ நல்லா இருக்கணும்னா, Damit du gut bist, es dir wohlergeht, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயா. ehre deine Eltern. சபைக்கு வந்த ஆவிக்குரிய தகப்பன், Und in der Gemeinde der geistliche Vater. ஆவிக்குரிய தாய். In der Gemeinde die geistliche Mutter. நல்லா கவனிங்க. Hört genau zu. வாயில வந்துபடி நேத்து ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட, வாலிபன் ஒருத்தன் சொன்னானா, Ein Jugendlicher hat gesagt. என்ன சொன்னானா, Was hat er gesagt? பாஸ்டர் வாயை போட்டு அடிச்சு வெளியே இறக்கணும்டா, அப்பந்தான்டா பாஸ்டர் பேசாம இருப்பார். ஐயே, Wenn wir Pastor rausschlagen, dann wird er leise கை sein. இல்லாம போயிட போகுதுடா. Und du wirst keine Hand mehr irgendwann haben. உன் கையை அழுகி தொங்கும் போதுதானே உனக்கு தெரியும். நான் சபிக்கல. Und wenn deine Hand aber irgendwann verdirbt, dann wirst du es merken. பாஸ்டர் வாயை அடிச்சு வெளியே அனுப்பிடுவாராம். Und sie machen Pastor stumm und schicken ihn இத்தனை raus. வசனம் கேட்டும் நீ கடினப்படுத்தினாள். Und wenn du das alles gehört und dein Herz உன் immer noch இதயத்தை verhärtet ist கடினப்படுத்தினாள், und dein Herz noch நீ verhärtet ist, கூப்பிடுவாய், அவர் பதில் சொல்ல மாட்டாரு. dann wirst du ihn rufen, den Herrn, aber er wird nicht நீதிமொழிகள் 1வது antworten. அதிகாரத்துல அப்படிதான் இருக்குது. In Sprüche 1 steht genau das நீ geschrieben. கூப்பிடுவா, Du wirst ihn rufen, நான் பதில் சொல்ல மாட்டேன். aber ich werde nicht antworten. My dear children, Liebe Kinder,
learn to respect the old people. Respektiert die Älteren. லேவிய ராமத்தில் எழுதி இருக்குது, Und in 3. Mose steht auch, முதியவர்களுக்கு முன்பாக எழுந்து நின்று, steht auf vor den Älteren. நரைமயிர் உள்ளவனுக்கு முன்னாடி எழுந்து நில்லு. Steht auch vor denen, die graue Haare haben. இப்போ ஒரு வயசானவர் பஸ்ல வந்தா கூட எழுந்து நில்லு. Und wenn jemand im Bus ist, der älter ist, dann steh ஆனா auf. நீ Aber du, சபைக்குள்ள வந்து ஆண்டவரை பிதான்னு சொல்ற நீ, du, der sagst, der Herr ist mein Gott. பாஸ்டரோ இல்லை ஒரு வயசானவங்க வந்தா கால் மேல காலை போட்டுக்கிட்டு Wenn jemand älteres so machst du deine Beine kreuz über, கிடுக்கிடுன்னு ஆட்டிக்கிட்டீங்கன்னா நீ ஆடி போயிடுவ. setzt und du wackelst ganz rot, dann wirst du நான் கொஞ்சம் wegwackeln. கடினமாக தான் பேசுறேன். Ich rede ein bisschen hart, ஏன்னா அந்த நாட்கள்ல இறங்க மாட்டேங்குது, denn in diesen Zeiten, das verstehen வார்த்தைகள் sie இறங்க nicht. மாட்டேங்குது. Die Worte werden nicht richtig gesät. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாய் என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. Und es ist das erste Gebot und als Verheißung, dass wir unsere Eltern ehren sollen. நல்லா கவனிங்க. Hört gut zu. நான் எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரே பிள்ளை. Ich bin für meine Eltern das einzige Kind. பெஸ்ட் ஸ்டூடெண்ட், கோல்டு மெடலிஸ்ட். Und ich bin der beste Student und habe ein goldenes. எங்க அம்மா வேலை பார்த்தது அவங்க சொந்தக்காரங்களை படிக்க வைக்கிறதுக்கு. Und meine Mutter hat gearbeitet, damit sie unsere Verwandten zur எங்களுக்கு Bildung இந்த schicken kann. நிலத்தெல்லாம் எங்க பெரியப்பா மகனுக்கு எங்க அப்பா பார்க்க கொடுத்தாங்க, அவன் கள்ள ரெக்கார்டு உண்டாக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். Und all unser Feld wurde von einem Verwandten von mir alles geklaut. ஆனா எங்க அப்பா அம்மா ஒரு நாள் கடன் வாங்கல. Aber meine Eltern haben nie einen Kredit genommen. எங்க அப்பா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல, ஏன்னா மிலிட்டரியில இருந்தாங்க, Sie waren im Militär. அவங்க சொன்னாங்க காலனாக்கு உழைச்சாலும் கவர்மெண்ட் உழைக்கணும்னு சொன்னாங்க. Bis zum Ende musst du aber für den Staat arbeiten. ஏர் ஃபோர்ஸ்ல இருந்தாங்க. Sie waren in der Air Force. ஏர் ஃபோர்ஸ்ல என்ன வேலை? He was in the parachute battalion. Und er hatte da eine Aufgabe. சிக்னல் battalion. உயர்ந்த பதவி Er சிக்னல். hatte eine hohe Position für die Signale. அவங்க ஏர் ஃபோர்ஸை விட்டு வரும்போது Und als sie von Air Force rausgekommen எங்க sind, அப்பா சொன்னாங்க, hat mein Vater நான் gesagt, கவர்மெண்ட்டுக்கு தான் உழைப்பேன். ich werde für den Staat எங்க arbeiten. அம்மா எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, Meine Mutter hat so viel ihm eingeredet. கவர்மெண்ட்டுக்கு தான் உழைக்கணும். Er hat gesagt, nein, ich werde für den Staat கவர்மெண்ட்டை arbeiten. கேட்ட சொல்லிச்சு, Und als wir den Staat gefragt haben, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல தான் வேகன்சி இருக்குது, und da ist eine bestimmte Abteilung, கீழே இருந்து தான் நீ வரணும், du musst von unten nach oben dich hinaufarbeiten. லாஸ்ட் பிளேஸ்ல இருந்து வரணும். Du musst dich von unten nach oben hocharbeiten. அதனால எங்க அப்பா போஸ்ட்மேன் ஆனாருங்க. Deswegen war mein Vater Briefbote. ஏர் ஃபோர்ஸ்ல இருந்தவர் Der von Air Force kam, போஸ்ட்மேன் ஆனாரு. war Briefbote. போஸ்ட்மேனுக்கு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. Und für Briefboten gibt es eine Uniform. காக்கி பேண்ட் இல்ல, அது காக்கி பேண்ட் இருக்காது, அது பிரவுன் இருக்காது, ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கலர் இருக்கும். Die Uniform ist zwischen Khaki und Braun. எங்க அப்பா Mein Vater, வாங்கின பேண்ட்டை die Hose, die er genommen ஒரு hat, 10 தடவை போட்ட பிறகு nachdem er 10-mal das எங்க angezogen அம்மாட்ட hat, கொடுப்பாங்க. gibt es meiner Mutter. எனக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் காக்கி பேண்ட். Meine Schuluniform ist auch Khaki. அந்த நாட்கள்ல பேண்ட் போடுறவெல்லாம் இப்படி தூக்கிட்டு நிக்கிற மாதிரி போடுவான். Und wenn wir Hosen anziehen, stehen die ein bisschen anders. கத்தி மாதிரி நிக்கணும். Und man muss wie so ein Messer கஞ்சி stehen. போட்டு அப்படி போடுவான். Und dann ziehen sie es an. எங்க அம்மா அதை வெட்டி ரிப்பேர் பண்ணி எனக்கு மாட்டி விட்டுருவாங்க. Und meine Mutter wird dann meine Hose aber nehmen. எல்லாம் இப்படி போட்டுக்கிட்டு வரான், நான் மட்டும் ஒட்டி போட்டுக்கிட்டு இருப்பேன். Und alle hatten so breite Hosen, aber ich இன்னைக்கு அது hatte so eine enge ஃபேஷன். Hose. நாங்கெல்லாம் அட்டப்பட்டது உங்களுக்கு ஃபேஷன் ஆகி போச்சு. Und heute ist das Fashion geworden. ஃபுல் பேண்ட் வாங்கி கொடுக்கல. Nicht keine ganze Hose hatte ich. நான் காலேஜ் வர்றதுக்கு ஃபுல் பேண்ட் வாங்கல. Und bis zur Unizeit hatte ich keine ganze எங்க Hose. அப்பா கழிச்சு போட்ட பேண்ட்டை தான். Mein Vater wasste die alten Hosen. உட்காருங்க. Setzt euch hin. நல்ல கவனி. Hört genau zu. ஒரு நல்ல வசதியான தேசத்துல வச்சிருக்காரு. Ihr seid in einem guten, wohlhabenden Land. நீ வசதியான தேசத்துல கிழியாத பேண்ட கிழிச்சு போட்டுட்டு தெரியாத. Und sei nicht ein Wohlhabender und zieh zerrissene Hosen an. நீ மாதிரியாரு. Sei etwas anders. கீழ்ப்படி. Sei gehorsam. அன்பு கூறு. Sei liebend. கண்ட தகப்பனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தகப்பனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? Wie wird jemand den Vater, den er sieht, nicht liebt? Wie soll man den lieben, der im Himmel ist? சர்ச்சுக்குள்ள வந்தாலும் அந்த ஆவிக்குரிய தகப்பன்ட்டு ஒரு மரியாதை கொடு. Und wenn ihr in der Gemeinde seid, respektiert unseren geistlichen Vater. என் மைத்துனனுக்கு ஏற்பட்டதை சொல்றேன். Und ich sage euch, was mir passiert ist. அவன் சாகும்போது Und als er gestorben ist, ஒருத்தரும் கூட இல்லை. war keiner mit ihm. ஏன்னா நானும் தூக்கி அவைஞ்சிட்டேன். Denn ich habe ihn auch aufgegeben. என் மனைவி தான் தம்பின்னு ரொம்ப நேசிப்பா. Meine Frau mochte ihren Bruder sehr. ஆனா Aber ஏன்னா weil தகப்பனையும் தாயும் தூசிக்கிற வேண்டிய வெளிச்சம் இருளிலே அணைஞ்சு போகும்.
Und das Licht dessen, die ihren Vater und Mutter verfluchen, das Licht wird in der இன்னைக்கு Finsternis ஜெர்மனி erlöschen நல்லா werden. இருக்குது. Heute ist Deutschland gut, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல aber in einigen Jahren இதை இருள் மூடும். wird hier eine Finsternis kommen. இதை இருள் மூடும். Wird eine Finsternis kommen. அப்ப நீ தான் ஒளியா இருக்கணும். Da musst du das Licht sein. உன்னை நம்பி தான் இந்த தேசம் இருக்க Denn போகுது. das Land vertraut auf dich. இந்த தேசம் உன்னை நம்பி தான் இருக்க போகுது. Das Land wird auf dich ஏன்னா vertrauen. நீங்க தான் இந்த தேசத்தை சுதந்திரிக்கணும்னு ஆண்டவர் அங்க இருந்து புடிங்கி உங்க அப்பா அம்மா கொண்டு வந்துச்சு அவங்க வயித்துல நீ பிறக்க வச்சு உன்னை கொண்டு வந்து வச்சிருக்காரு இவ்வளவு தூரம். Und der Herr hat uns hingebracht, damit wir über dieses Land regieren. நீ நடாத தேசத்துல, In diesem Land, நீ கட்டாத யூனிவர்சிட்டியில, in diesem Land, wo wir diese Universität nicht mehr நீ gebaut உங்க haben. அப்பா அம்மா உழைக்காம கட்டின இந்த ரோடுகள்ல Und da, wo unsere Eltern eigentlich gar keine staatlichen Finanzierung hier gegeben தில்லுன்னு haben, die போறதுக்கு Straßen. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. Und der Herr hat uns gesegnet und sie hingebracht. நான் இப்ப ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்திருக்கேன். Und ich bin da, wo ich angekommen bin. எதுக்கு தெரியுமா? Wo? தமிழ் பேசுற நீ ஆபிரகாமின் சந்ததி. Du, der Tamil spricht, du bist aus dem Stamm Abrahams. உன் மூலம் தான் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். Und das Land kann nur durch dich gesegnet werden. ஜெர்மானியர்கள் ஆரியர்கள். Und die Deutschen sind Arier. திராவிடத்தை கொண்ட ஆபிரகாம் மூலம் தான் அந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். Und nur durch Abraham und seinen Stamm kann es gesegnet werden, dieses Land. நான் நம்புறேன். Und ich glaube daran. அதுலயும் ரட்சிக்கப்பட்டவர்களை கொண்டு தான் இந்த தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். Und der Herr kann es nur durch die Erretteten dieses Land இந்த segnen. தேசம் அழிக்காதபடிக்கு Damit dieses Land nicht zerstört நீ wird, தான் ஒளியா இருக்க போற. wirst du das Licht நீ sein. தான் வெளிச்சமாக போற. Du wirst das Licht sein. அதனால தான் வயசான காலத்துல பேதுரு ஒரு வார்த்தை சொன்னாரு. Deswegen sagt Petrus in seinen 1 älteren Jahren, பேதுரு 5வது அதிகாரம். 1. Petrus Kapitel 5, 1 பேதுரு 5வது அதிகாரம். 1. Petrus அங்க Kapitel 5, சொல்லப்பட்டிருக்கிற வாசனத்தை நீங்கள் எல்லாரும் அறிந்திருந்தால் மறுபடியும் என்னோடு கூட சேர்ந்து படிக்கும்படியாய் கேட்கிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 1. Petrus Kapitel 5, 5வது வசனம், Vers 5, 6வது வசனம், Vers 6 7வது வசனம். und 7. அந்தப்படி அது நான் தொடர்ந்து வாசிக்கணும், பட் 3 வசனத்தை பார்க்கலாம். அந்தப்படி இளைஞரே யங் மென், மூப்பருக்கு நல்லா கீழ்ப்படியுங்கள். கவனிங்க, யங் மேனுக்கு ஆம்பிளிஃபைட் பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? lesser in rank. Die einen einen Don't think geringeren you are Rang haben, equal in rank. der glaubt nicht, dass ihr gleich in der Young man என்ன அர்த்தம்? lesser in rank, ihr seid eine Ranghöhe etwas unten lesser in experience. und wer habt weniger an Erfahrung. இங்க இருக்கிற வாலிபர்கள் எல்லாரும் போய் ஆம்பிளிஃபைட் பைபிளை வாங்கு. Ihr alle, ich empfehle euch, diese Bibelübersetzung zu 4 kaufen. வசனம் படிச்சாலும் உருப்படியா படி. Auch wenn ihr zwar einige Verse liebt, dann liest ihr es richtig. Younger man, Ihr Jugendlichen, younger woman, ihr jugendliche Frauen, lesser in rank, ihr seid in der Ranghöhe lesser unten in experience. und auch habt weniger an Erfahrung. Be subject to your elders. Und respektiere eure Ältesten Seek their counsel. und Seek their counsel. und nimmt ihre Ermahnungen an. நீ ஆலோசனை சொல்லாத. உனக்கு ரொம்ப தெரிஞ்சதுன்னா பொத்திக்கிட்டு இரு. Und wenn du sag du keine Ratschläge, எங்க sondern wenn ஊர்ல du nichts சொல்லுவாங்க hast, 5 ஹோல் இல்ல 6 ஹோலையும் பொத்திக்கிட்டு இரு. நான் கோபத்தோட சொல்லல. ich sage es nicht mit Wut. வருங்காலத்தின் இருளை பார்த்தேன். Und ich habe die Finsternis என் gesehen. Die in ஜெபங்களிலே der Zukunft kommen wird. வருங்காலத்தின் இருளை பார்க்கிறேன். Ich sehe in meinen Gebeten die Finsternis, die kommen இந்த wird. தேசங்கள் கண்ணடைத்து போகிறதை பார்க்கிறேன். Ich sehe, wie dieses Land in dieser Finsternis verschollen wird. இந்தியாவுல மாத்திரம் இல்ல. Nicht nur in Indien. எமில் ஜெப சிங் சொன்னாரு, Und jemand anderes hat gesagt, இருள் சூழும் காலம் இனி வருது. es ist eine Zeit, wo die Finsternis kommen wird. அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். Und verwende diese Zeiten. நான் அந்த இருளை பார்க்கிறேன். Und ich sehe diese நியூஸ் Finsternis. படிக்கும் போதெல்லாம் பார்க்கிறேன். Wenn ich die Nachrichten lese, dann sehe ich diese Finsternis. 15 வயசு பையன் Ein 15-Jähriger, 45 வயசு அம்மாவை கற்பழிக்கிறான். er schwängert eine 45-jährige Mutter. தனியா இல்ல, Nicht alleine, 4 பேரை கூட்டிட்டு போய். mit 4 anderen. எவ்வளவு மோசமாயிடுச்சு, எவ்வளவு மோசமாயிடுச்சு. In so einer bösen Welt. ஏன்னா ஹைப்பர் கிரேஸ் ப்ரீச் பண்ணி, Denn சூப்பர் கிரேஸ் ப்ரீச் பண்ணி, நீ செய்ய போற பாவத்துக்கும் இயேசு மரிச்சிட்டாரனால பேசாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போதிச்சதுனால, und weil über eine super Gnade und über super Herrlichkeit gepredigt wurde, 15 வயசு பையன் hat ein 15-Jähriger, தான் கூட படிக்கிற 4 பேரை கூட்டிட்டு போய் hat seine Mitschüler, 4 Leute, 45 வயது கொண்ட டீச்சரை கற்பழிக்கிறான். haben sich vergriffen einer 45-jährigen Frau. அழ வேண்டாமா? நீ வீர் கொள்ள வேண்டாமா? பினஹாஸ் என்று ஒரு வாலிபன் இருந்தான். Es war ein Jugendlicher namens Pinahas. ஆரோனுக்கு குமாரன்.
Er war der Sohn von Aaron. ஆசாரிய குடும்பத்தில் வந்தவர். Er kommt aus einer Priesterfamilie. மோவாபிய பெண்கள் Und Moabiterinnen. அவர்களோடு இஸ்ரவேலர் அவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள். Und sie haben Ehebruch gemacht. எல்லாருக்கும் முன்னால. Sie waren unzüchtig vor வீட்ல allem. போய் படிச்சு பாருங்க. Lies es zu Hause. என்னாகமம் 25வது அதிகாரத்துல. 4. Mose Kapitel 25. மோசேயும் மூப்பர்களும் நிக்கறாங்க. Und Mose und die Ältesten sind in ihrer Mitte dabei. அவங்களுக்குள்ள இந்த பீலயாம் என்கிற ஒரு உபதேசிபனால எல்லாரும் 23000 இல்ல 24000 பேர் செத்து போகிற அளவுக்கு விபச்சாரம் பண்றான். Und sie haben so viel Unzucht gemacht, dass wir 24.000 gestorben sind. தலைவனுடைய பிள்ளை விபச்சாரம் பண்ணுது. Und auch vom Haupt das Kind hat die Unzucht gemacht. மோசே நிக்கறான். Mose ist da. அங்க மூப்பர்கள் நிக்கறாங்க. Und die Ältesten sind da. ஒருத்தன் ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வந்து Und einer bringt ein Kind. கூடாரத்துல போய் Geht in das heilige Zelt. வேசித்தனம் பண்றான். Und macht da Unzucht. மோசேக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. Mose wusste nicht, was er tun soll. மூப்பர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல. Die Ältesten wussten nicht, was sie tun வீட்ல போய் sollen. படிச்சுங்க. Lies es zu Hause. அழுறாங்க. Sie weinen. அழுகிறது தர எங்களுக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்றாங்க. Sie sagen, wir wissen nicht, was wir tun sollen. பினகாஸ்ங்கற வாலிபன் பார்த்தான். Pinehas hat es gesehen. இவங்கிட்ட கேட்டா விட மாட்டான். Und wenn wir ihn sie fragen, dann lasst er nicht. ஈட்டி ஒண்ணு எடுத்து Und er nimmt ein Schwert. அந்த கூடாரத்துல வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கிற கூடாரத்துல Und in diesem Zelt, wo alle diese Unzucht betrieben haben. ரெண்டு பேர் வயித்துலயும் ஒரேடிய பாயத்தக்க ஒரே குத்து. Und er hat mit einem Schwert 2 Leute erstochen. அதுக்குள்ள வாதம் தொடங்கி இருந்தது. 23000 பேர் செத்து போயிருந்தான். 23 Leute sind gestorben. 23.000 Leute sind gestorben. Und mein Herr sagt. என் ஆண்டவர் சொல்லுகிறார். Mein Herr sagt. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்க போறோம். என்னாகமம் 4. Mose 26 Kapitel 25. எழுதி இருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்க. என்னாகமம் 25வது அதிகாரம். 4. Mose Kapitel 25. அங்க சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்கள். Schauen wir uns das Wort an. 9வது வசனத்தில் வாசிக்கலாம். Vers 9. அந்த வாதையால் செத்தவர்கள் 8ல இருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேலன் ஆகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் இறங்கிட்டாரு. நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். நான் வாசிக்கிறேன். It shall be for him and his descendants after him a covenant of an everlasting priesthood, because he was zealous, impassioned for the unique honor and respect owed to his God, and made atonement for the sons of Israel. இந்த தேசத்தில் இருக்க தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, nicht nur die Tamänen in diesem Land, யுக்ரைன் மக்கள் மாத்திரமல்ல, nicht nur die Ukrainer, டர்க்கிஷ் மக்கள் மாத்திரமல்ல, auch nicht die Türken, எல்லாருக்கும் அரசாங்கம் ஆதரவு கொடுத்தது. I praise God for German government. 1 million peopleக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்தாங்க. Wir haben Zuflucht an 1 Million Leute gegeben. 10 லட்சம் பேரை உள்ள விட்டீங்க. Wir haben 10.000 Leute reingelassen. ரஷ்யா வந்தபோது 10 லட்சம் பேருக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்க. Für 100.000 Leute haben wir eine Zuflucht gegeben. I thank God for the previous premier. Und ich danke für den damaligen Bundeskanzler. ஆனா வர்ற நாட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? Was werden sie in der Zukunft tun? LGBT எல்லாம் இருக்கட்டும், மற்றவங்கலாம் வெளியே போன்னு சொல்ற காலம் வரலாம். Und es kann eine Zeit kommen, wo nur LGBT hier willkommen ist und die anderen gehen müssen. இந்த அசிங்கம் இந்த தேசத்தை மூடும் முன்னதாக.
Und bevor diese Schande, diese வாலிபர்களை Erde பார்த்து bedeckt, கேட்கிறேன், sage ich zu den Jugendlichen, நான் தேவனை நேசிப்பேன், ich werde den Herrn lieben வைராக்கியம் கொள்ளத்தக்கதாக, mit Mut பாவத்துக்கு எதிராக und gegen die Sünde நான் நிற்பேன். werde ich stehen, பதவிக்காக அல்ல, nicht für பாவத்துக்கு எதிராக. gegen die Sünde. இந்த தேசமும் என் ஜனங்களும், Ich und mein Land என் தாய் தகப்பனும், und meine Eltern, என் தம்பிமாரும், meine Geschwister எனக்கு பிறக்க போற பிள்ளைகளும் und auch meine Kinder, die zukünftigen, காக்கும்படியாக damit sie beschützt werden, நான் ஆண்டவருக்காக நிக்க போறேன். werde ich für den Herrn stehen. ஆண்டவர் என்னை தான் நம்பி இருக்கிறார். Denn der Herr vertraut auf mich. மூப்பர்கள்லாம் போய் கடந்து போயிடுவாங்க. Die Ältesten, sie werden weitergehen. மோசேயும் மறுத்து போவான். Und Mose ist auch weg. பெரிய பெரிய மூப்பர்கள் கடந்து போய் விடுவார்கள். Die Ältesten, sie werden in den Himmel அந்த hinaufsteigen. காலத்துக்கு கர்த்தருக்கு ஆயுதம் நான் தான். Und für diese Zeit bin ich das Speer für den Herrn. யாரும் கண்ண மூட வேண்டாம். Keiner soll seine Augen zumachen. ஓப்பன் காரியத்தை கேட்க விரும்புறேன். Ich möchte etwas Offenes fragen. Will you stand for God and having zeal for his honor and glory? Willst du für den Herrn stehen und willst arbeiten für seine Ehre, für seine Herrlichkeit? ஆண்டவருக்காக, Für den Herrn என் ஆண்டவரை நேசித்து, und ihn zu lieben, என் ஆண்டவருக்காக für unseren Herrn. உயிருக்கு சேதம் வந்தாலும், Und auch wenn unser Leben bedroht ist, பாவத்துக்கு விரோதமாக நின்று um gegen die Sünde zu stehen, ஆண்டவருக்காக வைராக்கியத்தையும் நேசத்தையும் கனத்தையும் நான் என் வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்த விரும்புகிறேன். und wenn ihr sagt, ich werde für den Herrn mutig sein, ihn lieben und mein Leben so leben, dass es ehrbar für ihn ist, நான் தான் பொறுப்பாளி. und ich bin கர்த்தர் என்னதான் நம்புறாரு. und der Herr vertraut auf mich, அப்படி சொல்லுகிற 30 வயதுக்கு கீழ்ப்பட்ட எல்லாரும், alle, die unter 30 sind und dieser Meinung sind, ஆண்டவர் உனக்கு சொல்லுவார் என்றால், und wenn der Herr zu dir sagt, ja, sei so, நீ ஆண்டவருக்கு பதிலாக மாறுவாய் என்றால், oder wenn du eine Antwort für den Herrn bist, நீ எழுந்து முன்னால வந்து நில்லு, நான் உனக்காக கை வச்சு நாங்கள் கை வச்சு ஜெபிக்க போறோம், நானும் வெஸ்லியும். dann kommt nach vorne und werden für euch beten. 30 வயதுக்கு உட்பட்ட எல்லா வாலிபர்களும், Alle unter 30. உன்னை தேவன் எழுப்புகிறார் என்று நீ நம்பினால், Und wenn du denkst, dass der Herr dich erwecken wird, நீ முன்னால் வந்து நிற்கலாம். dann komm nach vorne.